ஸோ இனி வரும் கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் அண்ட் மோர் இன்ட்ராக்டிவ் செஷனாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சபையினால இப்போ பார்ட் 1 பார்ட் 2. ஸோ அந்த வகையில் நம்ம போன வாட்டி நம்ம என்ன பார்த்தோம்? சபை. சபை சொல்றதுன்னா அது எந்த வார்த்தையிலேருந்து நம்ம வந்து சொல்லி பார்த்தோம்? இருக்கா? எக்லீஷியா. கரெக்ட். எக்லீஷியா. ஓகே. அது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 9 இல்ல 17ஆம் அதிகாரம். Acts 17:24. 11:26. 11:26. Okay. 26. சொல்ற வார்த்தை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போய் பார்த்தோம். இதுல வந்து கிறிஸ்டியன்ஸ் சொல்லி கூட வந்து அழைச்சாங்கன்னு சொல்லப்படுது. ஓகே, ஃபர்ஸ்ட் கால்ட் கிறிஸ்டியன்ஸ் சொல்லப்படுது. எங்கன்னா அந்தியோக்கியா சொல்ற சபையில. ஓகே, இங்க வர சர்ச்சுன்னு சொல்ற வார்த்தை தான் நம்ம என்ன பார்த்தோம்? எக்லீஷியா சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ சர்ச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை வாட்டி யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா 114 வாட்டி கிட்ட இந்த எக்லீஷியா சொல்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணி புதிய ஏற்பாடு. சர்ச் சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது சபையோடைய அழைப்பு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்துல இருந்து எந்த காலம் சபையின் அழைப்பு சொல்றது எந்த காலத்துல இருந்து எந்த காலம் வரைக்கும் இருந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகை. அவர் வந்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல தொடங்கி இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கிறதுதான் வந்து சபையின் அழைப்பு. ஓகே, அந்த ஓப்பன் டோர் திறந்திருக்கிற கதவு திறந்திருக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டைம் பீரியட் மட்டும் தான். ஓகேவா? ஸோ ஆனந்தி, சிங்கராஜ் வந்தாச்சா? அங்கிள் இல்ல அங்கிள், சிங்கராஜ் வரல. நான் கால் பண்றேன், நான் எங்க வீட்டுல இருக்கேன். ஓ அப்படியா? சரி, ஓகே. சிங்கராஜ் வராரா? ஜாயின் பண்றாங்க. கால் பண்ண வேணாம், ஏற்கனவே சாம்பிள் கால் பண்றேன். ஓகே ஓகே, ஜாயின் பண்ணுவாங்களா? ஆமா ஆமா, ஓகே. சரி, பார்த்தோன்னா வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் எந்த பீரியட்குள்ள வந்து சபையின் அழைப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில இருந்து இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில அதுவும் அவர் மரித்து உயிர்த்தது பிறகு அதுல இருந்து எங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் சொல்லி பார்க்கிறோம். ஏன் அந்த பீரியட் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் தான் இருக்குது. ஓகே, எப்போ வந்து பரிசுரை கொடுக்கப்பட்டதோ ஓகே அதுக்கப்புறம் தான் வந்து சபையோட அழைப்பை ஆரம்பித்து சொல்லி பரிசு எப்ப கொடுக்கப்பட்டது சொல்லி பார்த்தீங்கன்னா பெந்தைக்கோஸ்தே நாள்ல தான் கொடுக்கப்பட்டது. ஓகேவா? பெந்தைக்கோஸ்தே நாள் வந்துட்டு பிறகுதான் இங்க இருக்கிற அப்போஸ்தலர்களே என்ன வராங்க, அவங்க பரிசை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன வராங்க, சபையோடைய முன்னாடி இருக்கிற என்னது அஸ்திபார ஆட்களா ஆகிறாங்க சொல்லி பார்க்கலாம். ஓகே, அதனாலதான் பாத்தீங்கன்னா பேதுரு கிட்ட என்னன்னு சொல்லுவாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லும்போது அது வந்து பேதுரு மூலமா என்ன பண்றாரு, தேவன் வந்து சபையை வந்து இயேசு கிறிஸ்து வந்து சபையை வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து எல்லாம் ஸ்தாபிக்கிறதுக்கு வந்து அவர் வந்து ஒரு திட்டத்தை வைக்கிறார் சொல்லி போதும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து அந்த அந்த வசனம் என்ன இருக்கலாம், ஐ வில் பில்ட் மை சர்ச் ஆன் திஸ் ராக் சொல்லி சொல்லுவார். எங்க மத்தேயு 16:18 என்ன படிங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வார்த்தையே இங்கதான். எக்லீஷியா சொல்ற வார்த்தையை எங்க யூஸ் பண்ணிருக்காங்க? மத்தேயு 16:18. எங்க பேதுரு கிட்ட சொல்லதான் அந்த பேதுரு வந்து என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் இது முன்னாடி கான்டெக்ட் என்ன பார்த்தோம்னா மேத்யூ 16ல சோ இங்க இருக்கிற அநேக பேர்கிட்ட இருக்கு, அநேக பேர் மக்கள் இருந்தாலும் இங்க மெஸ்ஸியா சொல்லிட்டு பகிரங்கமா டைரக்டா எல்லாரும் முன்னாடியே அறிக்கை செஞ்சவங்க வந்து யார் சொல்லி பாத்தீங்கன்னா யார் செஞ்சது பாத்தீங்கன்னா பேதுரு. சோ அவங்க பாருங்க 13 படிங்க.
பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்றும் சொல்லுகிறார் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். பாருங்க, டைரக்டா என்னதுன்னா, யூ ஆர் த சன் ஆஃப் த லிவிங் காட் சொல்லி டைரக்டா வந்து சொல்றாரு, நீ தான் மெசியா, வரப்போற மெசியா நீ தான் சொல்லி சொன்ன உடனே அவங்க என்னாச்சு, அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னா, உனக்கு வந்து தேவன் தான் இப்ப வெளிப்படுத்தினார் சொல்லி சொல்லுவார். அடுத்த வருஷம் அப்படியே படிங்க. இப்போ அடுத்த வருஷத்தை இயேசு அவனை நோக்கி 18வதுல இருந்தா 17 இருந்து இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகி சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஓகே, அப்புறம் சொல்லிட்டு, எதை நீ கட்டுறியோ அது கட்டப்படும், எதை நீ கட்டவழ்கிறியோ அது கட்டவழ்க்கப்படும் சொல்லிட்டு, இதை வந்து யார்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சீஷர்கிட்டயே சொல்றாரு, நான் தான் மெசியா சொல்றது. ஓகே, பாத்தீங்கன்னா மெசியா சொல்ற அந்த ரகசியத்தையே வந்து என்ன பண்றாரு, டைரக்டா வந்து பேதருக்கு வந்து தேவன் தான் உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இங்க சாட்சி சொல்றாரு சொல்லணும். ஓகே, பேதர் சொன்னது வச்சு. ஸோ அதே மாதிரிதான் நம்ம யோவானுடைய புத்தகத்திலையும் பாத்தீங்கன்னா, யோவான் கடைசி 20 நினைக்கிறேன், 2021 என் நாடுகளை மீட்பாயாக சொல்லிட்டு பேதுருகிட்ட தான் கேட்பார். ஓகே, நான் படிங்க இப்போ 15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருப்பாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஓகே, சோ இதுல வந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 ரகசியங்கள் கிட்ட இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இங்க கேட்க வர்றது பாத்தீங்கன்னா, அகப்பே லவ் வந்து சொல்லுவாரு. யாருன்னா இயேசு கிறிஸ்து வந்து இவருக்கு சொல்ல முடியாது அகப்பே லவ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை இதுலயே காமிக்கிறேன். ஜான் 21:15 பாத்தீங்கன்னா, இங்க இந்த அன்பு, இயேசு கிறிஸ்து சொல்ற அன்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. சீமோன் சன் ஆஃப் ஜான், டு யூ லவ் மீ சொல்லும்போது இங்க நான் கிளிக் பண்றேன் லவ். இது வந்து பாத்தீங்கன்னா அகப்பே லவ். ஓகே, இது வந்து அன்கண்டிஷனல் லவ். ஓகே, எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு சொல்லி பார்க்கணும், அகப்பே அன்பு இயேசு கிறிஸ்து சொல்றது. ஆனா சீமோன் பீட்டர், எஸ் லார்ட் ஹி ஆன்சர், ஓகே, யூ நோ ஐ லவ் யூ சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, அவர் ஃபீல் யூ கம்ப்ளீட்லி வேற. 5368. ஓகே, சோ இங்க இயேசு கிறிஸ்து சொன்னது என்னது, 25. ஓகே, லவ்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 லவ் கிட்ட இருக்கு. ஓகே, சோ அதுல பாத்தீங்கன்னா அகப்பே, அவர் சொல்றது வந்து ஃபீலியோ லவ் சொல்றது வந்து பிரதர்லி லவ் சொல்லுவாங்க. ஓகே, திருப்பி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னா அகப்பே லவ் சொல்லுவார், கேட்பார். செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா அகப்பே லவ் சொல்லுவாரு. ஓகே, திருப்பி வர பேதுரு வந்து பாத்தீங்கன்னா ஃபீலியோ அன்பு தான் சொல்லுவார். ஓகே, அன்பு செலுத்துறேன்
அது பிரதர்லி லவ் சொல்லிட்டு ஃபீலியோ லவ். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப், அஃபெக்ஷன், நார்மலான ஒரு இது. இந்த அன்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபீலியோ சொல்றது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இல்லைன்னா வந்து ஒரு பிரதர்ஸ் கூட பிறந்தவங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு அன்பு. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பான ஒரு அன்பு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஆனா இயேசு கிறிஸ்து கேட்கறது என்னதுன்னா அகப்பே அன்பு கேட்டுருக்காரு. அப்புறம் கடைசி 3வது தடவை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அப்பயும் புரியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் பரிசுவை பெற்ற ஒண்ணுதான் அவருக்கு வந்து எல்லாமே புரியா இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றது 3வது தடவை பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து டேரக்டா வந்து ஃபீலியோல எதை கேட்டுருவார். ஃபீலியோ இயேசு கிறிஸ்துவே மாறிடுவார். மாறி ஃபீலியோல சொல்லுவார். ஓகே, பாத்தீங்கன்னா இவரும் வந்து ஃபீலியோ யூ லவ் மீ சொல்லி ஃபீலியோ கேட்கும்போது இவரும் வந்து பாத்தீங்கன்னா யூ நோ ஐ லவ் யூ சொல்லி ஃபீலியோ. இங்க நம்ம டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். அதோட பேக்ரவுண்ட் எதனால அந்த மாதிரி பேசுனாங்க, என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு தனி டாபிக் நம்ம தனியா பார்க்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா வந்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்லி அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது யாருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா பேதுரு கிட்ட தான் வந்து தனியா வந்து கேட்கிறாரு சொல்லி. ஓகே, இருக்கிறதுலே பேதுரு தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரசிவ். எக்ஸ்பிரசிவ் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எது இருந்தாலும் டக்கு டக்குன்னு திட்டு வாங்குறதா இருந்தாலும் திட்டு வாங்கிறாரு. தண்ணிக்குள்ள பூச்சி இயேசு கிறிஸ்து போய் பார்க்கணும்னு சொன்னாலும் நான் நடக்கணும், தண்ணியில் நடக்கணும் சொல்லி சொல்றாரு. சோ நான் உமக்காக நான் மறிப்பேன்னு சொல்லி சொல்றதா இருக்கட்டும். சோ எல்லாமே பத்தி பாத்தீங்கன்னா பேதுரு வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவான ஒரு ஆளா இருக்கா சொல்லுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா அவர் தான் வந்து என்ன பண்ணிருக்காரு, தன் நாடுகளை மேய்க்கிறதுக்கு தேர்ந்தெடுத்துக்காரு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஆக்ஸ்ல 2ல கூட நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கிறோம், பேதுரு தான் அந்த காலத்துல அந்த டைம்ல வந்து என்ன பண்ணாராம், எந்திச்சு நின்னு ஸ்டுட் அப் among 11. Then Peter stood up with 11 and raised his voice and addressed the crowd. அவர் தான் வந்து என்ன தலைவரா நின்று அங்க வந்து பேசுறாரு சொல்லிருக்கோம். ஓகே, இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஒரு இடத்துல வந்து பேதருக்கும் பவுலுக்கும் வந்து வாக்குவாதம் வராமது கூட வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதம் கிடையாது. இந்த பேதுரு வந்து தப்பு செஞ்சவன டக்குன்னு பவுல் ஒன்று கேட்பாரு, நான் பேதுரு கூட நான் வந்து என்ன பண்ணேன், தப்பு செய்யும்போது கண்டித்தேன் அப்படின்னு சொல்லும் போது அது ஹெட் ஆஃப் த சர்ச் அவர் தான், பேதுரு தான். ஸோ அவரே வந்து நான் கண்டிச்ச அவர் தப்பு செய்யும்போது சொல்லி சொல்றாரு பவுல். ஓகே, அது எக்ஸாம்பிள் எதுக்காகன்னா அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை பத்தி அங்க நடக்க முடியாது கலாத்தியர்ல இருக்கும். அதெல்லாம் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, பார்க்கும்போது எதுக்காக பேதுரு வந்து முக்கியமா நிறைய இடத்துல ஸ்பெசிஃபிக்கா வருது பாத்தீங்கன்னா, ஏன்னா பேதுரு தான் என்ன பண்ணாங்கன்னா சபையின் தலைவரா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் வந்து வழிநடத்துறதுக்காக வந்து நியமிச்ச ஒரு ஆளா இருக்காரு இயேசு கிறிஸ்து. அதனால தான் அடிக்கடி இல்ல அடிக்கடி கிடையாது, அவர் வந்து உயிர்த்தெழுந்த பிறகு நம்மளுக்கு மீன் குடிச்சிட்ட பிறகு சாப்பிடும் போது அங்க பேதுரு வந்து கூப்பிட்டு தனியா பேசுறாரு சொல்லிடுவோம். ஓகே, சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஆரம்பம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துலதான் பாத்தீங்கன்னா ஆரம்பம் இருக்கு, பிகினிங் இருக்கு. எப்படி வந்து சபை இங்க ஆரம்பிச்சது, ஆரம்பிக்கிறது சொல்லுங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும். அதனாலதான் நம்ம 1ஆம் அதிகாரம் படிக்கும்போது என்ன சொல்றாங்க, எருசலேமின் கருத்திருங்க, பரிசுத்தாவியோட வரங்கள் கொடுக்கப்படும், பரிசுத்தாவி உங்களுக்கு தருவாங்க. அப்போ எருசலேம், யூதேயா, சமரியா, உலகமெங்கும் எனக்கு சாட்சியா இருங்க. ஓகே, எல்லாரும் என்ன பண்ணுங்க, சீஷராக்குங்க சொல்றதுதான் வந்து சொல்லப்பட்டது. அதே போல என்னாச்சு, உலகமெங்கும் சீஷரா அதுக்கப்புறம் ஆட்சி சொல்லிக்கணும். ஒரு சபையோடைய அந்த பிகினிங்கே எப்பன்னா எப்ப பரிசு கொடுக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் வரைக்கும் ப்ரிப்பரேஷன் ஒர்க், ஆளுங்க வந்து என்ன ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன வராங்க 3000 பேர் சொல்லி அப்படியே சேர்ந்து ஜாயின் ஆயிட்டு சொல்லி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒட்டுமொத்த பீப்புள் யாருன்னா 120 பேர் மட்டும் தான் ஸ்டார்டிங்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன ஆகுது 3000 பேர் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகி சபையில வந்து ஃபுல் எல்லாம் வந்து மெச்சூர் ஆகுறது, வளர்ந்துட்டு இருக்கு சொல்லி சபை. ஓகே, இது இது எப்ப எண்ட் ஆகும் சொல்றதுதான் நம்ம எங்க பார்க்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா சபையோட முடிவு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:23. படிங்க. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல உரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும்
பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ஓகே, சோ இது வந்து கடைசியில வந்து ராஜ்யத்தை ஒப்படைச்சு கடைசி சத்ருவாக்கிய மரணத்தை வந்து வீழ்த்திருக்கு. மரணம் எப்ப வீழ்த்தப்படுது சொல்லி பாத்தீங்கன்னா அது 1000 ஆண்டோட கடைசியில தான் வந்து அந்த அக்னி கடலில் தூக்கப்படுறது சொல்லிட்டு இந்த வெளிப்படுத்தல் 20 படிக்கும். ஸோ இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, முதல் பலனானவர் கிறிஸ்து. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் யாரு? கிறிஸ்து. அவர் ஏற்கனவே என்ன ஆயிட்டாரு? அவர் மரித்து 2000 வருஷம் முன்னாடியே பரலோகம் போயிட்டாரு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? அவர் போயிட்ட பிறகு தான் பெந்திகோஸ்தின் நாள். ஓகே, அவர் 10 நாள்ல இல்லைன்னா வந்து ஒரு 7 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பெந்திகோஸ்தின் நாள் நடக்குது. அப்போ வந்து என்ன வராங்கன்னா, பரிசை கொடுக்கப்பட்டு சபையுடைய அழைப்பு வந்து ஒட்டுமொத்தமா எல்லாரும் சபையில வந்து சேர்க்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை, ஓகே, when he comes என்னது? அவரோட வருகையிலே என்ன ஆவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, those who belong to him, அவருடையவர்கள், those who belong to him சொல்லும்போது யாரு? கிறிஸ்தவர்கள். இங்கதான் பாயிண்ட். கிறிஸ்தவர்கள் சொல்லும்போது யாரு? இயேசு கிறிஸ்துவோடைய அந்த சபையின் அழைப்புல இருக்கிற மக்கள் சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் சொல்லி போகிறோம். ஓகேவா? அவருடையவர்கள் ஸ்பெசிபிக்கா சொல்றது. அப்ப சபையின் அழைப்புல இருக்கிற அந்த மக்கள் மட்டும் தான் என்ன ஆவாங்களாம்? இயேசு கிறிஸ்து வருகையில போவாங்களாம். இது எப்படி நம்ம இந்த வசனத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா, 3 வசனமா நம்ம சொல்லலாம், பார்க்கலாம். எதுனா மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30வது வசனம், 30, 31. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். யார? தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை. ஓகே, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை 4 திசை சொல்லும்போது உலகமெங்கும். ஓகே, முதலாம் முதலாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னதுன்னா, பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் இருக்காங்க, அவங்க தனி. ஓகே, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அழைப்பை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம். நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாக்குவே. நம்ம எங்க பார்த்தோம்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல. ஆனா சபைக்கு ஆசீர்வாதம் என்னது? சபை அழைப்புக்கு ஆசீர்வாதம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்களே. ஓகே, பாத்தீங்கன்னா இதை நம்ம படிக்கலாம் அந்த வசனத்தை கூட. அங்க பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? அவங்கதான் எலெக்டா. ஓகே, தே ஆர் தி சூசன் பீப்புள். இயேசு கிறிஸ்துவோட வருகையில தன்னுடையவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்களாம். தன்னுடையவர்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த இதை புடிச்சுக்கோங்க. எல்லாம் மத்தேயு அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். ஏற்கனவே பார்த்ததுதான் இது. மூணு 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். போதும். இங்க பாத்தீங்கன்னா பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே சொல்லும்போது யாரை குறித்து சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது இயேசு கிறிஸ்து மூலமா, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் மூலமா பரிசுவை கொடுக்கப்பட்டு அந்த அழைப்புக்குள்ள வர சபையை ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. ஓகே, அவங்க அழைப்பு என்னது? பூமிக்குரிய அழைப்பு கிடையாது. அவங்க அழைப்பு என்னது? பரம அழைப்பு சொல்லி பார்க்கணும். ஓகே, அது ஏற்கனவே நம்ம போன வாரத்துல நம்ம பார்த்ததுதான், போன ஃப்ரைடேல ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல. அவங்க அழைப்பு என்னதுன்னா, பரலோகத்துல இயேசு கிறிஸ்து கூட எப்பயுமே இருக்கிறது. நான் வந்து உங்களை என்ன பண்றேன்? என்னிடத்துல கூட்டு போற சொல்லி சொல்றாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோவான் 17ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து வந்து ப்ரே பண்றாரு. யாருக்கு ப்ரே பண்றாரு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சீஷர்களுக்கு, தன்னுடைய சீஷர்களுக்கு ப்ரே பண்றாரு. 6:7 படிங்க. 6, 7, 8. யோவான் 17, 6, 7, 8. மியூட்ல இருக்கீங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து
எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்களே. ஓகே, அவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ள சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து டைரக்டா. அப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா சீஷர்கள். இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சு இவர்தான் மெஸ்ஸியா சொல்லி விசுவாசித்த சீஷர்கள். ஓகே, அவங்க மொத்தம் 12 பேர் இருக்கலாம், இல்ல 72 பேர் அவங்க கூட சேர்ந்து இருக்கிற சீஷர்கள் எல்லாருமே இருக்கு, 120 பேர் இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க 20ஆம் வசனத்துல இது நெக்ஸ்ட் யாருக்காக ப்ரே பண்றான்னு சொல்லி பாருங்க. 20 21. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் உண்மையில் ஒன்றா இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, அடுத்த வருஷம் படிங்க 22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த யூனிட்டியில என்ன பண்ணணும், நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும் சொல்லி சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்களாம், விசுவாசிக்கிறவங்க யாரோட சுவிசேஷத்தை கேட்டு அப்போஸ்தலர்கள் இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவோடைய சிஷ்யர்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிறவங்களுக்காக நான் என்ன பண்றேன், வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக நான் வேண்டல. யாரெல்லாம் இவங்களுடைய சீஷர்களுடைய வார்த்தை கேட்டு விசுவாசிக்கிறவங்களும், சீஷர்களுடைய வார்த்தை கேட்கிறவங்களும் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனால் முன்குறிக்கப்பட்ட மக்கள் சொல்லிவிடும். அதனால்தான் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறோம் அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். மகிமைப்படுத்துறது சொல்றது பார்த்தீங்கன்னா குளோரிபிகேஷன் சொல்றது பரிசுத்தாவினால அவங்களை அபிஷேகம் பண்றது. ஓகே, அவங்கள அனாய்ட் பண்றது, அவங்கள அந்த அழைப்புக்குள்ள உள்ள கொண்டு வருது. இப்ப கொண்டு வந்துட்ட பிறகு ஞானசனம் பெற்ற பிறகு பரிசுத்தாவி கொடுக்கப்படுறது. அதுக்கப்புறம் அவங்க கடைசி வரைக்கும் நிக்கிறதும் நிக்காம இருக்கிறதும் யாரோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கையில தான் இருக்கு. அவங்க பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுது. எக்ஸாம்பிள் பவுல் கூட என்ன பண்றாரு, அவர் நல்லா போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, யாரெல்லாம் ப்ரீ டிஸ்டைன்டு இல்லைன்னா முன்குறிக்கப்பட்டாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் வெற்றி பெறவங்க சொல்லி கிடையாது. ஓகே, அவங்க அந்த அழைப்புக்குள்ள வராங்க, என்ட்ரா வராங்க. அந்த டோர் தெரிஞ்சிச்சு. ஓகே, ஒரு சபையின் அழைப்பு ஒரு போயிட்டு இருக்கு, இது என்ன அழைப்பு சொல்ற அந்த அழைப்பின் மகத்துவம் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா அதுக்குள்ள வராங்க, அதுல கடைசி வரைக்கும் நிக்கணும். ஓகே, நின்று வெற்றி பெறவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த உண்மையான அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும், ரிவார்டை பெற்றுக்கொள்ளும் சொல்லுவாங்க. ஓகே, பார்க்கும்போது நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிறவர்களுக்காக இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்றாரு. அப்போ அவருடையவர்கள் சொல்லும் இது யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து முன்னாடி வாழ்ந்தவங்களை பத்தி பேசவே இல்லை. இது யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா முழுக்க இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் சீஷர்கள் மூலமா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட மக்களை குறிப்பிட்டு பேசுறது சொல்லி. அப்போ நம்ம 1 கொரிந்தியர் 15 பார்க்கும்போது அவரு வரும்போது அவருடையவர்கள் who belongs to him சொல்லும்போது யாரு, அது கிறிஸ்டியன்ஸ் சர்ச். ஓகே, சர்ச் சபையை சொல்லுது சொல்லி பார்க்கணும். சபையில யூதர்கள் ஆரம்பத்துல இருந்து யூதர்கள் இருந்தாங்க, பின்பு புரஜாதி மக்கள் இருக்காங்க. சோ இந்த கூட்டத்தை தான் ஸ்பெசிபிக்கா என்ன பண்றாங்க, சர்ச்னு சொல்றாங்க சொல்லி பார்க்கணும். ஓகேவா, இவங்க அழைப்பே என்னது, பரம் அழைப்பு சொல்லி பார்க்கணும். இவங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது. பழையப்பட்ட விசுவாச வீரர்கள் என்ன ஆசீர்வாதம், அவங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம். நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் அவங்க சொந்த வாக்க வேண்டும் சொல்லி சொன்னது எல்லாமே. அதுக்காக என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பரம் அழைப்பு சொல்லி பார்க்கணும். இவங்களுக்கு குடியுரிமையே என்னது, சிட்டிசன்ஷிப்பே என்னது, பரலோகம். என்ன படிங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 20, 21.
நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே. அவர் எல்லாவற்றையும் படிப்பை தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்மளோட சரீரத்தை கூட என்ன பண்ணுவாராம் இயேசு கிறிஸ்து அங்க மேல பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக இந்த மானசீக சரீரத்தை ஆவிக்குறி சரீரத்துக்கு ஏற்றா மாத்துவார் சொல்லுகிறோம். அதுவும் மகிமையான சரீரத்துக்கு ஏற்றதாய் மாத்துவார் சொல்லுகிறோம். நம்ம குடியிருப்பு சொல்லவே என்னது, நம்மளோட சிட்டிசன்ஷிப், நம்மளுடைய குடியுரிமை பூமி கிடையாது, பரலோகத்தில் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் பவுல் கூட பேதுரு கூட வந்து லெட்டர் எழுதும்போது என்ன எழுதுவார் சொல்லி பார்த்தீங்கன்னா பரதேசிகளுக்கு எழுதுறது சொல்லி எழுதுவார். ஏன்னா படிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1-2. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்னியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுள். என்ன சொல்றாங்க? பரதேசி. யாராவது நம்ம ரோட்ல போறவங்க எல்லாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு பரதேசி சொன்னா என்ன பண்ணுவாங்க? கோவப்படுவாங்க. ஆனா இவர் லெட்டர் எழுதும்போது என்ன பண்றாரு? இன்ட்ரோடக்ஷன்லயே பரதேசிகளுக்கு எழுதுகிறது சொல்லிட்டு, இப்ப என்னது, இந்த பூமி வந்து உங்களுக்கு கிடையாது. ஓகே, இந்த பூமி ஆட்கள் கிடையாது. நீங்க வந்து ஸ்டேஞ்சர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்டேஞ்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இவங்க தான் எலெக்டா, காட்ஸ் எலெக்ட். இந்த எலெக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் மக்கள், கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்துவின் சபை சொல்லி பார்க்கிறோம். இவங்களை பத்தி தான் பேதுரு 10ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. இந்த 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 சால்வேஷன், இந்த சுவிசேஷத்தின் மூலமா இந்த கேப்ல இயேசு கிறிஸ்துவோட 1ஆம் வருகையில இருந்து 2ஆம் வருகை கேப்குள்ள இருக்கிற மக்களை குறிச்சு தீர்க்கதரிசனம் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட தீர்க்கதரிசனம். அந்த தீர்க்கதரிசனத்தை படிச்ச பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் அது எந்த காலத்து குறிச்சு, எந்த டைம் குறிச்சு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தாங்க. ஓகேவா? அது அவங்களால படிச்சு தெரிஞ்சுக்கும் போது அது அவங்களுக்கு குறித்து சொல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் வர இயேசு கிறிஸ்துக்கு சஃபரிங்கும் அவருக்கு அப்புறம் வர மகிமையும் குறிச்சு சொல்றதா இருக்கு. அது அவங்களுக்கு கொடுக்கப்படாதபடிக்கு அது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கான். நம்மளுக்கு சொல்லும்போது சபைக்கு, ஓகே, இயேசு கிறிஸ்துவோட 1ஆம் வருகையில வருகை, அந்த பெந்தெகோஸ்து நாள்ல இருந்து 2ஆம் வருகைக்குள்ள இருக்கிற அந்த டைம்ல இருக்கிற கேப்ல இருக்கிற மக்களுக்கு, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கான். இதை குறிச்சு தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்களாம்? ஒத்து நோக்கு பார்க்க ஆசையா இருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் ரகசியங்களா இருக்கான், ஹிஸ்டரி வந்து வெளிப்படுதான் சொல்லி பார்க்கிறோம். படிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்தது போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதை, அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே சொல்லி போட்டிருக்கா. நமது, ஆமா, நமது நிமித்தமே, நமது நிமித்தமே இது போட்டிருக்கான். அப்புறம் படிங்க. நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்றும் அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையா இருக்கிறார்கள். ஓகே, இந்த சபையின் அழைப்பு சொல்றது பயங்கர விசேஷமான ஒரு அழைப்பு. இது அவங்களுக்கு வந்து கிடைக்கல. அவங்க யோசிச்சு பார்த்தாங்க, இதை வந்து ஆராய்ந்து பார்த்தாங்க, எந்த காலத்துல இது நடக்கும், எப்ப நடக்கும் சொல்லும்போது அவங்களுக்கு கிடையல. அவங்க கிடையாது அந்த இதுல, அந்த சபையின் அழைப்புக்குள்ள பங்கு கிடையாது அவங்க. ஆனா யாரு வந்து பங்கா இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பரிசுத்தாவி பெற்று அந்த பெந்தெகோஸ்து நாளுக்கு அப்புறம் இருக்கிற டைம்ல இருக்கிற மக்கள் யாரெல்லாம் வராங்களோ அவங்கதான் இதுக்குள்ள வந்து பங்கா வராங்க சொல்லிட்டு. அதுல முதல் 16 கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள் சொல்லும்போது என்னது சபை. பாத்தீங்கன்னா இங்க சபை சொல்லும்போது வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு அழைப்பு. இந்த அழைப்புடைய டைம் ஃப்ரேமே பாத்தீங்கன்னா
அந்த பெந்திகோஸ்து நாள்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையோட முடியுது. டோர் ஷட். அது வரைக்கும் டோர் தான் இருக்கு, ஓப்பன்ல இருக்கு. பெந்திகோஸ்து நாள் அப்ப என்ன ஆகும்? சாரி, பெந்திகோஸ்து நாள் அப்ப திறந்தது. அப்பதான் ஆரம்பிக்குது. உள்ள அப்பதான் வந்து கண்டுபிடிச்சு உள்ள வராங்க எல்லாரும். உள்ள ஒருத்தர் ஆட் உள்ள வராங்க. அப்புறம் எப்ப மூடப்படுறோம் சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில மூடப்படுறோம். ஓகேவா? சோ அதுக்குள்ள யார் நுழையிறாங்களோ, நுழைஞ்சு கடைசி வரைக்கும் நிக்கிறாங்களோ, நிறைய பேர் பின்னாடி போயிடுவாங்க. இந்த இடுக்கமான வாசல் வழியா. பாத்தீங்கன்னா யார் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்களோ அவங்கதான் வந்து அந்த இயேசு கிறிஸ்து கூடயே இருக்கிறதுக்கும் அவருடைய அந்த மகிமைக்கு பிரவேசிக்கிறவங்களுக்கும் ஆகவும் அவர் அங்க சொல்லிப்பாங்க. மகிமைக்கு ஒப்பாய். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தம்முடைய அந்த எதுனா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிச்சோம்? will transform so that they will be like his glorious body. அவருடைய மகிமையின் சரீரமாய் மாற்றப்படுது சொல்லி சொல்றோம். கரெக்டா? தமிழ்ல படிக்க அந்த வசனத்தை. பிலிப்பியர் 3:21. அவருக்கு ஒப்பாய் நம்ம மாற்றப்படணும். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். தம்முடைய சொல்லுவது யாருடைய? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துக்கு ஒப்பாய் அவர் என்ன பண்ணுவாராம்? நம்மளுடைய சரீரத்தை மறுரூபப்படுத்துவாராம், மாற்றுவாராம், டிரான்ஸ்ஃபார்ம். அதனால இங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது சொல்லி க்ளோரி பாடிஸ். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம இது பவுல் சொல்றாரு. இதுதான் வந்து யோவான் கூட என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கூட நம்ம என்ன படிக்கிறோம்னா, அவருடைய இப்பொழுது நம்ம எப்படி இருப்போம் தெரியல. அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாய் நம்ம இருப்போம் சொல்றாரு. 2ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 3:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல 1 யோவான் பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாவே இருப்போமா சரீர வகையில. பூமிக்குரிய சரீரத்தை வந்து அவருக்கு என்ன பண்றாரு? மாற்றாரா, டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்குறாராம். சோ பாத்தீங்கன்னா எந்த அளவு மகிமை வந்து அவருடைய சபைக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றதெல்லாம் நம்ம இதுல வந்து பாக்குறோம். ஓகேவா? சரி, இதெல்லாம் ரிவார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. ரிவார்ட்ஸ் வந்து அதனாலதான் நம்ம இந்த 1 பேதுரு கூட படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் அதுக்கு அவருடைய பாடுகளும் அதுக்கப்புறம் ஒரு மகிமை குறிச்சு சொல்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அவ பாத்தீங்கன்னா அந்த மகிமைக்குள்ள நம்ம பார்த்தோம்னா ஏகப்பட்ட மகிமையின் காரியங்கள் இருக்கு. ஓகே, நம்ம சரீரம் வந்து மறுரூபமாக்கப்பட்டு அவர் ஒப்பா மாறுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவர் வல்லமையினாலும் கனத்தினாலும் வந்து முடி சுட்டுறது கூட நம்மள என்ன பண்றாரு? அவர் வந்து சிங்காசனத்தின் பக்கத்துல உட்கார வைக்கிறார், ரைட் ஹேண்ட்ல உட்கார வைக்கிறாரு. அதை நம்ம வந்து எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல படிச்சோம். அது மட்டும் இல்லாம வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல படிச்சோம். ஓகே, எப்படி நான் ஜெயம் கொண்டு நான் பிதாவின் சிங்காசனத்துல உட்கார்ந்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, ஜெயம் கொள்கிறவனும் அவனுக்கு வந்து என்னோட சிங்காசனம் நான் உட்கார வைப்ப சொல்லி சொல்றாரு. பாத்தீங்கன்னா மகிமை மேல மகிமை என்ன பண்றாரு? தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளுக்கு கிடைக்க சொல்லி பார்க்கிறோம். தேவன் இந்த திட்டத்தை வச்சிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். இது தேவனுக்கு வந்து பிரியமா இருந்தது வேற பார்த்தோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னொன்னு வசனம் வேற இருக்கு. அதுனா இந்த 1 கொரிந்தியர் 15 தான். ஃபர்ஸ்ட் அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 15 53 படிங்க. நம்ம சரீரத்தை பத்தி சொல்லுவாங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா இது யாருக்கு சொல்றாங்க? இதுவும் பாத்தீங்கன்னா பிரியமான சகோதர சகோதரிகளே, ஐ டிக்ளேர் டு யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகேவா? யாருக்கு? சபைக்கு, ஸ்பெசிபிக்கா சபை மக்களுக்கு. அப்போ இந்த டைம் கேப் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இது முழுக்க சொல்றாங்க. இதுலயே 1 கொரிந்தியர்லயே நீங்க 6ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்களா? தேவ தூதர்களையும் வந்து நியாயத்திற்கிறதுக்கான அதிகாரத்தை வந்து தேவன் என்ன பண்றாரு? சபைக்கு கொடுக்குறோம். தேவ தூதர்களையே நியாயத்திற்கிறதுக்கான அதிகாரத்தை சபைக்கு கொடுக்குறோம்னு சொல்லி பார்க்கிறோம். அது கூட படிங்க.
6, 1, 2. சரி. 1, 2, 3. படிங்க. உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனுடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போக துணியாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? ம். பரிசுத்தவான்கள் உலகத்தில் நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? ம். உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் ஆபரித்தரா அதான் வெளியில இருக்கிற ஒரு ஆபரித்தரா கவர்மெண்ட் ஆளுங்க கிட்ட நீங்க ஏன் போறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. Okay. அப்புறம் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி ம். இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்கிறது எப்படி? ஓகே, ஏன் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க உங்களை சண்டைப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க தேவதூதர்கள் என்ன பண்றீங்க? நியாய தீர்ப்பீர்கள் அல்லவா? உங்களுக்கு தெரியாதா அது? சொல்லி கேட்கிறார். அப்ப எந்த அளவு வந்து ஒரு மகிமை சொல்றது நம்ம பார்க்கணும். ரிவார்ட் நம்ம பார்த்துட்டோம். சபை சொல்ற அந்த டைம் பீரியட் வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, நம்ம எது செஞ்சா நம்ம கடைசி வரைக்கும் நிக்க முடியும், எது செஞ்சா நம்ம கடைசி வரைக்கும் அந்த லக்குக்குள்ள போக முடியும் சொல்லி பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சபை யார் தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்பார்கள்? சபைதான்ப்பா. சபைக்கு தான் சபை. பேசிட்டு இருக்காரு. சபைதான் பேசிட்டு இருக்காரு. 6 சபைக்குள்ளேயே இந்த குருது சபைக்குள்ளேயே பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் அவங்களுக்குள்ள வழக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, உலகத்தின் ஆளுங்கிட்ட போய் ஜட்ஜ்மெண்ட் கேக்குறாங்க. கேஸ் போட்டு என்ன பண்றாங்க? அங்க நீதிபதி கிட்ட போய் வந்து ஜட்ஜ்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பவுல் திட்டுறாரு. பாருங்க, நீங்க தான் இப்ப உலகத்தையே நியாயம் தீர்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்க போறீங்க. ஏன்னா அந்த மகிமைக்கு தேவன் கொண்டு போறாரு. ஓகே. சோ நீங்க ஏன் வந்து உங்களுக்குள்ளேயே இந்த வழக்கு வந்து நீங்க தீர்த்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி பொதுவா வந்து அவர் கேட்கிற சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இம்மெச்சூரா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்க அழைப்பை வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்படிப்பட்ட அழைப்புக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, உங்கள் கண்கள் வந்து பிரகாசிக்கிற கண்களா இருக்கட்டும் சொல்லி பவுல் வந்து எபேசியர்ல சொல்லுவாரு. சோ அது நெக்ஸ்ட் எபேசி சாப்டர்ல வந்து பார்க்கலாம். ஓகே. இப்ப நம்ம பார்த்தது என்னதுன்னா, சபை யாரு? சபை பேர் என்னது? இல்ல அவங்களோட மகிமை, அவங்களுடைய என்னது? சபையோடைய அழைப்பின் மகிமைகள் என்னது? சபையோடைய டைம் ஃப்ரேம். ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்துவோடைய 1ஆம் வருகையிலிருந்து 2ஆம் வருகைக்குள்ள இருக்கிற மக்கள் மட்டும் தான் சபையா கன்சிடர் பண்ணப்படுறாங்க சொல்றோம். ஓகேவா? அதுக்கப்புறமும் கிடையாது, அதுக்கு முன்னாடியும் கிடையாது சொல்லி பார்த்தோம். ஓகே. இப்போ இந்த டைம் ஃப்ரேம் தான் இருக்கு. இதான் சபையின் அழைப்பு. இதுல நம்ம பாக்குறது முக்கியமான விஷயம் என்னதுன்னா, அடுத்தபடியா எப்படி வந்து இந்த சபையின் அழைப்புக்குள்ள போக முடியும்? ஏன்னா இது இடுக்கமான வாசல் சொல்லி போட்டிருக்கு. ஓகே. இது தெரிந்து கொள்கிறவர்கள் சிலர் சொல்லி போட்டிருக்கு. என்ன படிக்கலாம்? மத்தேயுல மட்டும் இல்ல, லூக்கா எல்லாத்துலயுமே சொல்லுவாரு கிறிஸ்து. 13, 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலராம். இப்ப கண்டுபிடிக்கிற சொல்லும்போது நம்மள வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தேவனை தெரிகிறவன் ஒருவனும் இல்லை. அவன் இருதயம் எப்பயுமே பொல்லாப்பாதான் இருக்கு சொல்லி பார்த்தோம். தேவனை வந்து உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. இப்ப தேவன் தான் என்ன பண்றாரு? முன் குறித்து அவங்கள வந்து அந்த நீதிமன்னாக்கி பரிசுத்தப்படுத்தி ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள மகிமைப்படுத்துறா சொல்லி போகிறோம். நம்ம மகிமைப்படுத்துறது சொல்லும்போது என்னது? பரிசுத்தாவை கொடுத்து நம்மள வந்து சீல் பண்றது சொல்லி போகிறோம். சீல்டு சொல்லி போகிறோம். இப்ப நம்மளை கொண்டு வந்து காமிச்சிடும். இதான்ப்பா வழி, இதான் டோரு, இதான் வந்து சபையின் அழைப்பு. நீ கிறிஸ்துவின் சபை ஆகணுமா? அவரோட கூட நீ சேரணுமா? அந்த மகிமையில நீ வரணுமா? சொல்லி எல்லாத்தையும் காமிக்கிறாரு. அப்ப நீ இது பண்ணணும் சொல்றதா இப்ப நம்ம என்ன பண்ணணும் சொல்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? என்ன நம்ம செஞ்சா அந்த மகிமைக்குள்ள நம்ம போக முடியும். ஓகே. நம்ம டைரக்ஷன் பார்த்து கொண்டு வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவன் தான். அந்த ஞானஸ்தானம் கூட நம்ம பார்த்த அந்த வசனம் கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா எபிஷியன்ஸ் 1ஆம் அதிகாரம் அதுல வந்து பாத்தீங்கன்னா 11ல இருந்து 14 வரைக்கும் 11 to 14. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு
தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்கள் உங்கள் இதுல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எத்தனை விஷயம் சொல்றாங்க பாருங்க. நம்ம வந்து தேவனுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்துக்குள்ள என்ன பண்றோமா, நம்ம அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு தேவனுடைய முன் ஏற்பாடின்படி பர்பஸ் ஆஃப் ஹிஸ் வில் பாத்தீங்கன்னா, பர்பஸ் ஆஃப் ஹிஸ் வில் தானே போட்டிருக்கு. அவருடைய சித்தத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். தெரிந்து கொள்ளப்பட்டாங்க சபை மக்கள். ஓகேவா? அவங்களுக்கு என்ன பண்றாரா? நெக்ஸ்ட் படிங்க. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் விசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவர்களுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இது வரைக்கும் கொண்டு வந்தார் தேவன், நம்மள மகிமைப்படுத்துறார். ஓகே, நீங்க முன்குறித்த மக்களை என்ன பண்றாரு? தேவனுடைய சித்தத்தின்படி அவங்களை அழைத்து குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுறதுக்கு அவங்களுக்கு புத்திரி சுகீரனா மாத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். அதை எப்படி நம்ம பண்ணோம்? ஃபர்ஸ்ட் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனதுன்னா என்னது? ஞானஸ்நானம் பெற்ற உடனே என்ன பண்றாரு? தேவனும் அவரோட பரிசுத்தாவை கொடுத்து நம்மள என்ன பண்றாங்க? முத்திரை போடுறாரு சொல்லி பார்க்கிறோம். முத்திரை போட்டார். முத்திரை போட்ட பிறகு என்னதான் 14ஆம் வசனம் அடுத்தது. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். பாத்தீங்கன்னா பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டதுனால நம்ம என்ன பண்றோமா? தேவனுடைய சுதந்திர ஆளர்கள் இல்ல நம்ம வந்து கேரண்டீடு டெபாசிட். ஃபார் எக்ஸாம்பிள் கேரண்டினா என்னது? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கேரண்டின்னு போட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அச்சாரமா இருக்கிறார்கள். அச்சாரம் தமிழ்ல இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? கேரண்டி டெபாசிட். இது நீ பண்ணனா உனக்கு கண்டிப்பா ஒரு 15 வருஷம் கழிச்சு உனக்கு என்ன கிடைக்கும்? நீ வந்து 1,50,000 1,50,000 சொல்லி வருஷம் நீ கட்டினா பிபிஎஃப்ல, ஓகே, ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல, அது வந்து உனக்கு 67 லட்சம் வந்து கடைசியில வந்து உனக்கு வரும். சொல்றது வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு கேரண்டி டெபாசிட், நம்ம டெபாசிட் பண்றது. அந்த மாதிரி இங்க நம்ம எதுவும் பண்ணவே இல்லை. நம்ம வந்து தேவன் என்ன பண்றாராம்? நம்மளை முன்குறித்து அவர் திட்டத்தின்படி நம்மளை வந்து புத்திர சுவீகாரனா மாத்துறாராம். அதுக்கு வந்து ஞானஸ் வரைக்கும் கொண்டு வந்து நம்ம ஹோலி ஸ்பிரிட் பரிசுவை கொடுத்து நம்மளுக்கு என்ன பண்றாராம்? முத்திரை போட்டாராம். பரிசுவை நம்மளுக்கு கிடைச்சதே என்னதான்? நம்ம கண்டிப்பா அதை பெற்றுக்கொள்வோம் சொல்றதுக்கான ஒரு உத்தரவாதம். ஓகே, உத்தரவாதம்னா என்னது? சீல் போட்டாச்சு, கேரண்டி சீல். ஓகேவா? முத்திரை போட்டாச்சு சொல்லி பார்க்கணும். சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த மகிமைக்கு நம்ம போவோம் சொல்றது வந்து தேவன் நேரத்திலே தீர்மானம் பண்ணிருக்க சொல்லுவோம். இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னதுன்னா, அந்த இறுக்கமான வாசல வந்து காமிச்சதுக்கு நம்ம உள்ள நுழைஞ்சு கடைசி வரைக்கும் போய் நிக்கணும்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இப்போ அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நிறைய பேர் என்னதுன்னா, அந்த சபை சொல்றது காட்டணும். சபை பொதுவான சபைகள், எல்லா சபைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பரிசுத்தம் ஆவறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்ம நன்மை செய்யறது, ஏழைகளுக்கு உதவி செய்யறது, இல்லைன்னா தியானம் அன்னதானம் பண்றது, இல்லைன்னா வந்து நம்ம எந்த வித பொய் சொல்லாம தப்பு செய்யாம நம்ம நீதிமானா வாழ்றது. ஸோ அந்த மாதிரி காரியங்கள் தான் வந்து என்னதுன்னா நம்மள வந்து பரிசுத்தமாக்கி நம்ம என்ன பண்ணுவோம்? பரலோகத்துக்கு போவோம், தேவனிடத்துக்கு போவோம் சொல்றதுதான் வந்து ஒரு ஒட்டுமொத்த பொதுவான சபையோட அபிப்பிராயமா இருக்கு சொல்லி போவோம். நம்ம அதுதான் செய்யணுமா, என்ன செய்யணும் சொல்றது வந்து நம்ம தெளிவா இதுல பார்க்க போறோம். பார்க்க போறது இப்பதான் நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு இப்பதான் நம்ம உள்ள என்டர் ஆகிறோம். ஓகேவா? நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த அழைப்பு டைம் ஃப்ரேமு, ரிவார்டு, அப்புறம் சபைனா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம உள்ள வந்து போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம வந்து நியாயப்பிரமாணத்துல நம்ம நீதி அடையல. நம்ம என்ன பண்றோம்? விசுவாசத்தினால் நீதி அடைகிறோம் சொல்லி பார்க்கிறோம். என்ன ஃபர்ஸ்ட் படிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். கலாத்தியன்ஸ் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்ம நீதி அடையிறது எப்படி? சபை நீதி அடையிறது எப்படி? அது சுயக்கிரையினாலயா? நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி
நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஓகே, சகோதரரே, விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம என்ன இருக்கோம், ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திர வழியா நம்ம ஆயிட்டோம் சொல்லி போகிறோம். ஓகே, ஆபிரகாம் 1 சந்ததி மூலமா எல்லாரும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லும்போது அந்த ஆசீர்வாதத்தின் சந்ததியா நம்ம என்ன ஆயிட்டோம், நம்ம ஆபிரகாமின் புத்திரர் ஆயிட்டோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலமா என்ன ஆகுதான், ஒருவரும் நீதிமான் ஆக முடியாது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, இது செய்கிறதுனாலே பிழைப்பான்னு சொல்லி சொல்லுது. ஓகே, ஒன் ஹூ டஸ் தீஸ் திங்ஸ் வில் லிவ் பை தட். யாரெல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்யறாங்களோ அவங்க பிழைப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்போ என்ன கிரியைகள் செய்யணும் சொல்லி பாத்தீங்கன்னா படிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 7:7. நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? 7ஆம் வசனம் படிக்கிட்ட. படிக்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பதற்காக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. புது பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு மூலமா என்ன தெரிஞ்சுதான், எது தப்பு எது கரெக்ட்னு சொல்லி தெரிஞ்சுதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இல்ல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு வெஹிக்கிள்ஸ், கார்கள், பைக் எல்லாம் இல்லை சொல்லி பார்க்கணும். 50 எல்லாம் ஒரு 70 வருஷம் வச்சுக்கோங்க, 1950 பாத்தீங்கன்னா டிராபிக் சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா இருக்காது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நார்மலா பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வண்டி போறதே எத்தனை இருக்கும், ஒரு 2-3 வண்டி தான் போயிட்டு இருக்கும். ஓகே, பைக்கு, காரு, லாரி இந்த மாதிரி. ஓகேவா? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி. அதனால டிராபிக் வந்து நிக்கணும் சொல்றது கிடையாது, யாரா பார்த்து போங்க சொல்றதுதான் வந்து மோஸ்டா நான் பாக்குறது. ஓகேவா? ஆனா எப்ப வந்து டிராபிக் அதிகமாச்சோ அப்பதான் என்னாச்சு, அந்த லா வந்துச்சு, லா போட்டாங்க. லா போட்டதுக்கு அப்புறம் என்னது, சிக்னல் வர ஆரம்பிச்சது. யாரை வந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணாலே என்ன ஆகுது, அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கு சொல்லி போடுறோம். அப்ப பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் வந்து பிறகுதானா என்னாச்சு, பாவம் என்னதென்று மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு சொல்லி போடுறோம். ஓகே, நியாயப்பிரமாணம் தான் என்ன சொல்லிச்சு, இது திருடாது இருப்பாயாக, களவாது இருப்பாயாக, இல்லைன்னா வந்து பொய் சொல்லாது இருப்பாயாக, நான் விபச்சாரம் பண்ணாது இருப்பாயாக சொல்லி சொன்னதுனால, நான் பண்றது தப்புன்னு சொல்றது என்னாச்சு, மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான். ஓகேவா? அப்படியே அடுத்த வருஷம் படிங்க, 8 படிங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. என்ன சொல்றாங்க, உங்களுக்கு என்ன புரியுது இதுல? நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்கும்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் பாவம்னே நம்மளுக்கு தெரியாம இருக்கும், செஞ்சுன்னு இருக்கும். பாவமே தெரியாது. இப்ப சிக்னல்ல வந்து அந்த மீறது வந்து சொல்லவே இல்லைன்னா நமக்கு தெரியுமா அது தப்புன்னு சொல்லிட்டு? என்னப்பா நம்ம சட்டமே போடலையே சொல்லி சொல்லுவோம். கரெக்டா? சோ இப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் நம்மளுக்கு என்ன தெரியுதா, எது பாவம் எது பாவம் இல்லை சொல்றது வந்து நம்மளுக்கு வந்து வெளியேறணுமா புரிய ஆரம்பிக்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே 9ஆம் வசனம் படிங்க, அடுத்த வருஷமா நீங்களே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இதுக்கு அர்த்தம் என்னது? நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்த போது நான் ஜீவன் உள்ளவனா இருந்தேன். ஒரு லா இல்லாத போது நான் வந்து எதனாலும் செஞ்சுன்னு ஜாலியா இருந்தேன். எப்போது அந்த கற்பனை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதோ அப்போதுதான் எனக்கு உயிர் வந்தது, நான் மரித்தவனானேன். எனக்கு உயிர் வந்ததா, பாவத்துக்கு உயிர் வந்ததா? பாவத்திற்கு உயிர் வந்தது. அப்ப என்ன சொல்றாங்க இதுல? பாவம் இருந்தது, ஆனா அது பாவம்னு எனக்கு தெரியல. கரெக்ட், அதே பாயிண்ட் தான் திரும்பி சொல்றாரு.
ஓகேவா? பாவம் என்கிட்ட இருந்தது, நான் பாவம் தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஓகேவா? தப்பு செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு வந்து தப்புன்னு சொல்லி தெரியவே தெரியாது. இப்ப எக்ஸாம்பிள், இது தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னை தூக்கி ஜெயில போட்டு எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, நான் செஞ்ச தப்பு சொல்லிட்டு. எப்ப அந்த சட்டத்திட்டங்கள் வந்ததோ அப்ப நான் செய்யற தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி என்னை என்ன பண்ணிட்டாங்க, பனிஷ்மெண்ட், அதோட பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு படி என்னது, பாவம் செய்யற மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். நான் நியாயப்பிரமாணம் இல்லாத போது நான் பாவியே கிடையாது. நான் பாவமே என்கிட்ட கிடையாது. நான் ஜீவன் உள்ளவனா இருந்தேன். நான் நியாயப்பிரமாணம் வந்த பொழுதோ என்ன ஆயிடுச்சு, அது அந்த என்னது, பாவம் உயிர் பெற்றது. பாவத்துக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, உயிரை வந்துச்சு. உயிர் வந்து அப்ப நான் செஞ்ச தப்புக்கு வந்து என்ன சொல்லிடுறாங்க, செஞ்ச தப்புக்கு தண்டனை இருக்கு, அது என்னதுன்னா மரண தண்டனை சொல்லிடுறாங்க. நான் மரித்தவனானேன் சொல்லி அவர் சொல்றாரு. ஓகேவா? அவருடைய 10 படிங்க, 10:11. முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனா இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனா இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்திற்கு ஏதுவா இருக்க கண்டேன். ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவான கற்பனையாக கண்டேன். மரணம் ஆயிடுச்சான். ஓகே, ஜீவனை தரணும் அது, ஆனா எனக்கு மரணத்தை கொடுத்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. கற்பனையானாலே அது வந்து ஜீவன் பெற்று என்ன என்ன பண்ணுச்சா, சாவடிச்சிச்சு. அப்புறம் அடுத்த வசனம் 13. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் இது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. என்ன சொல்றாங்க இதுல, என்ன புரியுது? இதுதான் நம்ம டீட்டெயில பார்க்க போறோம். ஓகேவா? எதுக்காக வந்து இப்ப நியாயப்பிரமாணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதி திருச்சபை வந்து பாத்தீங்கன்னா சுமார் கிபி 70 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலாம் ஆலயம் வந்து இருந்தது. ஓகே, அப்போஸ்தலன் பவுல் இருக்கும்போது இருந்தது, பேதுரு இருக்கும்போது இருந்தது. அப்புறம் முக்காவாசி அந்த அதுல 120 பேர்ல வந்து நிறைய பேர் இன்னும் உயிரோடு இருந்தாங்க. அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டாம் ஆலயம், அந்த இரண்டாம் ஆலயம் வந்து செருபாபேல் கட்டப்பட்ட ஆலயம் வந்து இருந்தது. வழிகள் செலுத்திட்டு இருந்தாங்க சொல்லி பார்க்கிறோம். ஆனா என்ன ஆச்சுன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது கிபி 70 அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்ட பிறகு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில சீஷர்களா இருக்காங்க. அப்ப நியாயப்பிரமாணத்தை பின்பற்றிட்டு இருந்தாங்க சில பேரு. சில பேர் என்ன பண்ணாங்க, நியாயப்பிரமாணம் பின்பற்றதுக்கு வந்து அந்த பலி செலுத்துறதுக்கான ஆலயமே இல்ல, போயிடுச்சு. அப்ப என்னாச்சுன்னா பயங்கரமான ஒரு குழப்பம் உண்டாச்சு. எங்க என்ன சொல்லி பாத்தீங்கன்னா சபையில. ஓகே, இப்ப நம்ம நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணுமா பின்பற்றக்கூடாதா? ஏன்னா பவுலே என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவீங்க, நியாயப்பிரமாணத்தை நீங்க ஃபாலோ பண்ற ஆளு நீங்க சொல்லிட்டு பவுலே என்ன பண்ணாங்கன்னா சீஷர்கள் வந்து போய் சொல்றாங்க. ஆனா படிக்கலாம் அது கூட. ஆக்ட்ஸ் 22 நினைக்கிறேன், பார்க்கலாம். இல்ல, இங்க ஆன் ஜெருசலேம் 21. ல 20 இருந்து படிங்களா, இந்த குழப்பத்தை நீங்க பாப்பீங்க என்ன நடந்தது சொல்லிட்டு. 20 இல்ல 17 இருந்து படிக்கலாம். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபினிடத்திற்கு போனார். மூப்பர் எல்லோரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதருக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளா இருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லோரும் நியாய பிரமாணத்திற்காக வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். புறஜாதி பாத்தீங்கன்னா நியாய பிரமாணத்துக்காக யார் இருக்காங்களா, அநேக யூதர்கள் இருக்காங்களா. அப்படியே படிங்க. படிங்க.
புறஜாதிகள் புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாய் கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலை சவரம் பண்ணி கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யவும், அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களை கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காக வேண்டிய பலி செலுத்தி தீரும் அளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். அந்த 7 அப்புறம் அந்த 7 நாள் கழிச்சு முடிஞ்சிருது. கடைசியில மாட்டி சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ நீங்க பார்த்ததுல வந்து என்ன புரிஞ்சுது? இப்ப நீங்க படிச்சதுல என்ன புரிஞ்சுது? இந்த இடத்துல யூதர்கள்ல வந்து நிறைய பேர் விசுவாசிகளாய் மாறினார்கள். அவர்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அந்த நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி இந்த விருத்த சேதனம் பண்றது அப்படின்ட்டு அந்த சடங்குகள் எல்லாம் அவங்க வந்து செய்து கட்டளைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் சொல்றாங்க. அதனால பவுல் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாதுன்னு போதிக்கிறாருன்னு எல்லாம் அறிஞ்சு உங்களுக்கு எதிராக கூட்டம் கூடுவாங்க. ஆமா, ஏன்னா புரஜாதி மக்கள் மத்தியில் அப்படிதான் போதிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது, நானும் வந்து நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற ஆளு, மூசையின் பிரமாணங்களை பின்பற்ற ஆள் சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, இங்க இருக்கிற ஆளுங்களை 4 பேர் கூட்டு போயிட்டு ஒரு இது பண்ணுங்க சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? புரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் என்னது? நியாயப்பிரமாணம் கிடையாது, வெறும் இந்த 3 மட்டும் தான் சொல்லி சொல்றாங்க. கரெக்டா? என்னது? நெருங்கின்ற ரத்தத்துக்கு வந்து விலகணும், ஃபுட் சாக்ரிஃபைஸ் டு ஐடல். ஓகே, அந்த 25வது வசனம் படிங்க. விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் ரத்தத்திற்கும் 2 நெருங்குண்டு செத்ததற்கும் 3 வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி. இதுதான் வந்து அப்போஸ்தலர் கொடுத்த கட்டளைகள். முன்னாடியே ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. ஓகே, இது முன்னாடி ஒரு லெட்டர் இருக்கும். அதை நீங்க படிச்சிருக்கீங்களா? அதை நான் காமிக்கிறேன். ஆக்ஸ் பேதுரு வந்து இது எழுதுவார் இந்த லெட்டரை. அது வந்து ஒரு நிமிஷம் இங்கன்னா சிரியா பவுலும் பர்னாபாவும் போயிட்டு வந்துட்டு பிறகு இங்க கவுன்சில் திருப்பி அலெக்ஸ் இங்க வராங்க. இங்க வராங்க எங்கன்னா 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்த பின் நிருபமாவது அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்தில் இருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி
உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே ம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக நாங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமா இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோட கூட ம், எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. ம். அதுல என்ன எழுதிருக்காங்க அடுத்த வருஷம்? அப்படியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். ம், எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் ம், நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. ம். அவ்வளவுதான். நன்றி, ஃபேர்வெல் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? நெருங்குண்டு செத்தது நெருங்குண்டு சுத்துதுன்னா நடுவுல ரோட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது வண்டி வந்து அடிச்சிருது. சோ அந்த மாதிரி அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் உள்ளே இருக்கும்ல, ரத்தம் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கும்ல, உறைஞ்சு போயிடும்ல, கிளாட் ஆயிடும்ல. ரத்தம் வந்து வெளியில வராதபடிக்கு ரத்தம் உறைஞ்சு போய் ஃப்ரீஸ் ஆகுது நெருங்குண்டு சுத்துறது. ஸ்டாங்கிள்ட் அனிமல்ஸ். ஸோ அதான் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆடு வந்து கழுத்து திருப்பி சாவடிச்சிடுறீங்க. ஓகேவா? சாவடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ரத்தம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும், உறைஞ்சிடும். இங்க அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி என்னதுன்னா ரத்தத்தை வந்து வெளில அமிச்சிடணும். ரத்தத்துல தான் உயிர் இருக்கு. ஓகேவா? அதனால தலையை வெட்டிட்டு தலைய அந்த ரத்தத்தை வந்து ஹலால் பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து நியாயப்பிரமாண திட்டத்தின்படி அது யூதர்கள் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரிதான் கழுத்தை வெட்டி ரத்தத்தை வெளில அமிச்சிட்ட பிறகு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்படி ரத்தத்தை வெளியே அனுப்பாம உள்ளே வச்சுட்டு அப்படியே நெருங்கிட்டு சுத்தது கழுத்தை நெரிச்சு சாவடிக்கிறது, இந்த மாதிரி அந்த மாதிரி சாவடிச்ச மிருகங்களை வந்து சாப்பிடாதீங்க சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சும்மா இப்ப ரீசெண்டா நடக்க சொல்றேன், நிறைய வந்து ரோடு ஆக்சிடென்ட் நடக்கும். ரோடு ஆக்சிடென்ட்னா மான்கள் வந்து ஓடும் போது வந்து கார்ல அடிபட்டு சாகும். அதை வந்து கவர்மெண்டோட பெர்மிஷனோட என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துட்டு போய் வீட்டுல போய் சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடாதீங்க சொல்றதுதான் இங்க ஒரு சட்டத்திட்டமா வந்து அப்போஸ்தலர்கள் போட்டாங்க சொல்லுவாங்க. ஓகே, ரத்தம் உள்ளே இருக்குது. சரிப்பா. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா மொத்தம் 4 கட்டளைகள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். நியாயப்பிரமாணம் கிடையாது சொல்லி பாக்குறோம். இப்போ ஆனா வந்து யூதர்கள் மத்தியில வந்து இந்த குழப்பம் இருக்கு. என்னதுன்னா நியாயப்பிரமாணத்தை நம்ம பண்ணுமே, இன்னும் வந்து ஆலயம் இருக்கு, இன்னும் ஆலயம் இடிக்கப்படல, ஆலயம் இருக்கு, நான் பண்ண சொல்றது எல்லாமே இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்போ நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாங்களா யூதர்கள்? எல்லாம் எப்படி வந்து இப்ப பவுல் பாத்தீங்கன்னா அவருடைய பயணத்துல அந்த அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்துல எருசலேம்ல என்ன பண்றாருன்னா அவர் வந்து நியாயப்பிரமாண கட்டளையில கீழ்பட்டு நானும் நியாயப்பிரமாணத்தை கீழ்படுற ஆள் சொல்லி சொல்றாரு. சொல்லி நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. எதுக்காக அந்த மாதிரி சொன்னாரு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன் அப்படின்னா வந்து நியாயப்பிரமாண கிரியையினால் நீதி அடைய முடியாது சொல்லி பாக்குறோம். ஓகே, அதான் நம்ம எங்க படிச்சோம்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். கரெக்டா? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால் ஒருவனும் நீதி அடைய முடியாது. ஓகே, கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசத்தின் மூலம் தான். அப்புறம் ஏன் பவுல் வந்து இங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை வந்து செஞ்சாரு சொல்றது ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாதபடிக்கு நியாயப்பிரமாணத்தின் ப்ராப்ளம் என்னது அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாருமே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்யறோமா செய்யலையா சொல்றது நம்ம பார்க்க போறோம். ஓகே, எந்த வகையில நம்ம நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நம்ம செய்யறோம், எது வந்து செய்யக்கூடாது சொல்றதை நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்குதான் நம்ம இந்த டீட்டெயிலா நெக்ஸ்ட் காரியங்கள் பார்க்கிறோம். எதுனா ஃபோக்கஸ் வந்து ரோமர் 7ஆம் அதிகாரமும் அப்புறம் இது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் சொல்லிதான் நம்ம வச்சு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம படிச்சுட்டு இதுல வந்து சபையோட அழைப்பு வந்து தெரிஞ்சிச்சு, மிகப்பெரிய அழைப்பு. நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாது சொல்றது மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்க்க போறோம். ஓகே, எது செஞ்சா நம்ம வந்து இந்த லக்க போய் அடைய முடியும், கிரைஸ்ட் நம்மளுக்கு சொல்லி தந்தது என்னது, எதை செய்யணும் சொல்லியிருக்காரு. ஓகே, இதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஓகேவா? ஏதாவது கேள்வி இருக்கா இப்போ? இல்லண்ணா. ஓகே, இது வரைக்கும் பார்த்ததுல தெரியுது, புரியுதுல எப்படி வந்து சபைக்கு வந்து டைம் பீரியட் ஒரு விசேஷமான. ஓகே, அது முன்னாடி இருக்க
பரிசுத்தவான்களுக்கெல்லாம் என்னதுன்னா பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள்லாம் கிடையாது, தீர்க்கதரிசிகளும் கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்துக்கு அப்புறம், மகிமைக்கு அப்புறம், அதுக்கப்புறம் மரணத்துக்கு அப்புறம் நடக்கிற மக்களுக்கு தான் கொடுக்கப்படுது. அவங்களுக்கு அருளப்படவில்லை சொல்றது பாயிண்ட் நம்ம பார்த்தோம். சரி, நம்ம நாளைக்கு வந்து இந்த மிச்சம் கட்டிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். சரி. நீங்களே ப்ரே பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம். நல்லவரே, சிறந்தவரே, போதுமானவருக்கு அதிகமானவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில கூட ஆண்டவரே, இந்த வேத பாடத்தின் மூலமாக ஆண்டவரே பல சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி கிருபை பாராட்டினீரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் நியாயப்பிரமாணத்தினால் பிழைப்பதில்லை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று ஆண்டவரே எழுதியிருக்கிறதே. அதற்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்கள் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நல்ல இளைப்பாறுதலை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. அதற்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இன்னும் ஆழமா இந்த சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. வீணான சுமைகள் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையிலே இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, நீர் எதை ஆண்டவரே எங்களுக்காக சபைக்காக வைத்திருக்கிறீரோ அதை மட்டும் ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க. ஆண்டவரை கற்றுக் கொடுத்த போதவரே நீர் தாமே ஆசீர்வதிங்க. இன்னும் வல்லமை எடுத்து அவரை பயன்படுத்துங்க ஊழியத்திலே. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அநேகருக்கு இந்த சத்தியங்களை போதிக்க கிருபை பாராட்டுங்க. அநேகருக்கு ஆண்டவரே அவன் வாழ்க்கை பிரயோஜனமா இருக்க கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்துக் கொள்ளுங்க. நம்முடைய கரம் ஆண்டவரை அவரோடு இருந்து பலப்படுத்திட்டு அந்த பாடத்தை கேட்ட எங்களையும் நீர் தாமே ஆசீர்வதிங்க. ஞானத்தையும் ஆற்றலையும் தாங்க உங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரே அற்புத கருத்துக்களை நான் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமானவர். ஆமென். Praise the Lord. Praise the Lord. ஆமென். Praise the Lord. Thank you. Thank you.